இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, செருப்பால் அடித்து இந்த எஸ்எஸ்கே திருத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேவதி அம்மாவோட கோவத்துக்கு ஆளான இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அடைக்கலம் கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம தாக்ஷாயணி இந்த ரேவதியை பற்றி தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே பற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கே கையும் ஓடலை காலும் ஓடலைங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் யார் ஏமாத்தினாங்க அப்படின்ற ஒரு நபர் பேர் மட்டும்தாங்க சொல்லலை. மற்றபடி எதுக்காக ஏமாத்தினாங்க, எப்படி ஏமாத்தினாங்க, எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலே வந்துட்டு நம்ம ரேவதி இந்த தாக்ஷாயணி கிட்ட தெரியப்படுத்திட்டு இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு காதலிச்சு எனக்கு கர்ப்பமாக்கிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டோம். பணத்தை கொடுத்து அதை கலைக்க சொன்னோம். அப்படி நான் கலைக்கலாம் என்னையும் அந்த குழந்தைய கொன்னுடுன்னு மிரட்டிட்டு போனோம். அதனால் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் தலைமரமாக இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம தாக்ஷாயணிக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஆளை மட்டும்தாங்க சொல்லலை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு ஆள் யாருன்னா இந்த எஸ்எஸ்கே தான். இவனுடைய சுயரூபத்தை கண்டிப்பாக அழிக்கணும்னாவா இந்த ஒரு உண்மையை மட்டும் எப்படியாச்சும் நம்ம தாக்ஷாயணிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த தாக்ஷாயணி வந்துட்டு ரொம்பவே வலுக்கட்டாயமாக கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி உன்னோட இந்த நிலைமைக்கு வந்துட்டு யார் காரணம், உனக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லு. கண்டிப்பாக அவன் இந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சி அதுக்கான வந்துட்டு தண்டனை அவனுக்கு கொடுக்கலாம். நான்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவனை குத்தி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு கூட போயிருப்பேன். அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை வந்துட்டு கெடுத்துட்டு இப்போ உன்னோடைய வாழ்க்கையை வந்துட்டு கெடுத்தவன் கண்டிப்பாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். அதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு அவன் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணுன்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு ஆக்ரோஷமாக நம்ம தாக்ஷாயணி வந்துட்டு சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த தாக்ஷாயணிக்கு தெரியாத ஒரு மர்மம் என்னன்னாவா அதுதாங்க இந்த எஸ்எஸ்கே. இவனை வந்துட்டு கண்டிப்பாக இந்த தாக்ஷாயணிக்கு தெரியப்படுத்தினா தாக்ஷாயணியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போடுவாங்க. பணம் இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தாங்க நம்ம ரேவதியை கலத்தி விட்டுட்டு நம்ம தாக்ஷாயணிக்கிட்ட வந்தாங்க திட்டம் போட்டு இந்த ஒரு செயலை வந்துட்டு செயல்படுத்தியிருக்கான். அதே சமயம் அந்த ஒரு கருவை கலைக்கல உன்னை நான் கொன்னுடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணது தாங்க இப்போ கௌதமாக வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். கண்டிப்பாக கௌதமுக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா கௌதமுக்கு மட்டும் ஆல்ரெடி தொழில் ரீதியில் தான் வந்துட்டு பிரச்சனை இருக்குது, அதிலே வந்துட்டு தீர்த்து கட்டணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்தில் ரேவதி தான் என்னுடைய உண்மையான அம்மா, இவன் தான் என்னுடைய அம்மா வந்துட்டு ஏமாற்று அவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இவங்க வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்கன்ற ஒரு உண்மை மட்டும் தெரிய வரட்டும். கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கண்ட துண்டமாக வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயாராகுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு உண்மை நம்ம இலக்கியக்கும் ஜானகிக்கும் நம்ம ரேவதிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுங்க. அது வந்துட்டு நம்ம கௌதம் மட்டும் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல் இதுங்க ஏற்படும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு எனக்கு நாடகம் ஆடி இருக்கீங்களே, எனக்கு அந்த ஒரு உண்மையை நீங்கள் சொல்லாமல் போயிருக்கீங்களே, உங்கள் மேலே நான் வந்துட்டு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே வந்துட்டு சுக்குநூறாக உடச்சிட்டிங்களே. உங்களுக்கும் இந்த எஸ்எஸ்கேக்கும் ரொம்ப நிறையலாம் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவன் வந்துட்டு கூட நின்று எதிர்க்காமல் எதிரை வந்துட்டு நின்று எதிர்த்துருக்கான். நீங்கள் கூட இருந்திருந்து எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணியிருக்கீங்க, போதும் இருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம எஸ்எஸ்கேவை பற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்ம கௌதமுக்கு அந்த கஷ்டம் இந்த ஒரு உலகத்தில் வேறு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்துக்கு அழிவு காலம் வந்தாச்சுங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிம்மதியாக ஆட்டம் போடவும் முடியாது, அதே சமயம் வெளியிலையும் ஆட்டம் போட முடியாதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்மளை எதிர்க்க வந்துட்டு யாருமே கிடையாதுன்னு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் இலக்கியம் கௌதமும் அடியோடு ஒழிக்கணும்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு இந்த தாக்ஷாயணிக்கு இந்த ஒரு உண்மையை சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் அவனால் தப்பிக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போ மட்டும் அந்த ஒரு உண்மை தெரியலாமல் பிற்காலத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இவ்வளோ நாளாக ஏமாத்தினாமல் கண்டிப்பாக நடுத்தெருவில் வரதான் போகிறோம். நம்ம இலக்கியம் கௌதமும் அந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சாங்களே நடுத்தெருவில், ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாமல் அந்த ஒரு நிலைமைக்கு இந்த எஸ்எஸ்கே போக தாங்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டி